ஸ்ரீ குருப்யோ நமஹ. நியாயங்கள், லௌகிக நியாயங்கள் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் பொதுவாக நியாய அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பல அர்த்தம் உண்டு. நீதி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் பிரசித்தமாக நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நியாயம் அப்படின்னு சொன்னாலே தர்க்கம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. அதாவது வாதம் பிரதிவாதங்கள்லாம் பண்ணி ஒரு விஷயத்தை அலசி ஆராயிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் நியாய அப்படிங்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பெருமாளுக்கு ஒரு பெயராகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் சாதாரணமாக இந்த நியாயம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம். இதே இங்கிலீஷில் இதுக்கு எப்படி சொல்லுவா அப்படின்னு கேட்டால் இந்த நியாயத்துக்கு மேக்ஸிம் அப்படின்பா, இல்லைன்னா அடேஜ் அப்படிங்கிற ஒரு அர்த்தங்களில் சொல்கிறது உண்டு. தமிழில் நாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பழமொழிகள், முதுமொழிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் சொல்லலாம். இப்போது இந்த நியாயம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாமானிய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, லௌகிகஸ்ய அனுபவ வாச்சகா. அதாவது லௌகிகம் அப்படின்னா லோகத்தில் நடக்கக்கூடியதான ஒரு அனுபவத்தின் காரணமாக வரக்கூடியதான வார்த்தைகள் அப்படின்னு அர்த்தம். அப்போ எனக்கு ஏதோ ஒன்று நடக்கிறது, அந்த அனுபவத்தை நான் அனுபவித்து அந்த அனுபவத்தினுடைய பயனாக ஒரு வார்த்தையை ஒரு அந்த கேட்கறதுக்கு கொஞ்சம் இனிமையாக இருக்கிற மாதிரியான ஒரு செலவாடையில் நான் அதை சொல்கிறேன். அப்போ அதுக்கு பேர் என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டால் நியாயம் அப்படின்னு ஆகுது. இப்போது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வந்தோன்னே இந்த நியாயம் அப்படிங்கிறதுனுடைய முக்கியமான லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டால், இது எதுக்காக இந்த நியாயத்தை நம்ம பயன்படுத்துகிறோம், இதனால் என்ன பிரயோஜனம் இந்த நியாயங்கள்னால அப்படின்னு கேட்டால், ஏதோ ஒரு விஷயம் நமக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் அதை தெளிவுபடுத்துறதுக்காக பொதுவாக இந்த நியாயங்களை பயன்படுத்துறது உண்டு. இந்த நியாயங்கள்லாம் எங்கே பயன்படுத்துவா? சாதாரணமாக பேச்சில் நம்ம பயன்படுத்தலாம். சம்ஸ்கிருதங்களில் நம்ம பார்த்தோன்னா நிறைய ஸ்லோகங்களில் உதாரணத்தை எடுத்து காண்பிக்கிறதுக்காக இந்த மாதிரியான நியாயங்கள் எல்லாம் பயன்படுத்துறது உண்டு. முக்கியமாக வேதாந்த சாஸ்திரத்தில் இந்த நியாயங்களினுடைய பயன்பாடு ரொம்ப அதிகம். ஏன்னா ஏதோ ஒன்றத்தை புரிய வைக்கணும், பிரம்ம தத்துவத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால், இல்லை ஜீவ தத்துவத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த லௌகிக நியாயங்களுடைய உதவி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் சாமானிய மக்களுக்கு அந்த நியாயங்கள் எல்லாமே புரியும். ஒருத்தருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை உள்ளடக்கியது ஒரு கொஞ்சமான பதங்களை, ஒரு அக்ஷரங்களை கொண்டது. இதுதான் நியாயத்தினுடைய சாமானிய லட்சணமாக இருக்கும். இந்த நியாயம்னா பெருசாக சொல்லிகிட்டே போகலாமா, ஒரு பேராகிராஃப் வரைக்கும் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த நியாயத்தினுடைய அந்த வார்த்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், வாழ்க்கை அனுபவத்தை சொல்கிறதாக இருக்கணும், அதே மாதிரி குறைஞ்ச அக்ஷரங்களோடு இருக்கணும். இதுதான் நியாயத்துக்கான முக்கியமான லட்சணமே. அந்த அளவுக்கு தான் அது இருக்கணும். பழமொழின்னு சொன்னால் இஷ்டத்துக்கு 4 லைனுக்கு 5 லைனுக்கு சொல்லிகிட்டே போனால் அது பேர் பழமொழி இல்லை. ஒரு ரைமிங்கில் இருக்கணும் அந்த பழமொழி. அதே மாதிரி அது சொன்னதும் கொஞ்சம் புரிஞ்சிக்கும்படியாகவும் இருக்கணும், கொஞ்சம் புரியாதபடிக்கும் இருக்கணும். இதுதான் இந்த நியாயத்துக்கான ஒரு பொதுவான ஒரு லட்சணமாக சொல்லுவாள். முக்கியமாக புரியணும், அதே சமயத்தில் புரியக்கூடாது. இன்னும் உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் ஹைக்கூ மாதிரி. இப்போ நான் இது புரியறதுக்காகவே ஒரு ஹைக்கூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன் இல்லையா, அதுதான் நியாயங்கள். நான் சொல்ல வந்த விஷயம் புரியக்கூடாது, ஆனால் புரியணும். அதே சமயத்தில் அதை புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்தை நான் கையாளுவேன். அந்த கையாளுற விஷயம் சுலபமாக இருக்கணும். இதுக்கு பேர் தான் நியாயங்கள் அப்படின்னு. இது சம்ஸ்கிருதத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது, தமிழ்லையும் எக்கச்சக்கமாக இருக்குது. இது எக்கச்சக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இது இவ்வளோதான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்க காரணம் என்ன அப்படின்னா, மனிதர்களுடைய அனுபவம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஒருத்தருக்கான அனுபவம் இன்னொருத்தருக்கு அதே மாதிரி ஏற்படலாம், இல்லை வேறு மாதிரி ஏற்படலாம். ஒரே மாதிரி ஏற்படும் பொழுது ஒரு மாதிரியான அந்த செலவாடைகள், அந்த வார்த்தைகள் அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடை வெளிப்படுத்த போகிறான். வேறு மாதிரி இருக்கச்ச அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடை வேறு மாதிரி சொல்ல போகிறான். அப்போ சொல்லும்போது புதுசாக ஒரு நியாயம் பிறக்கும். அப்போது நியாயங்கள் இவ்வளோதான் அப்படின்னு நம்ம அறுதிட்டு சொல்கிறது அப்படிங்கிறது சிரமமான காரியம். அப்போது லௌகிக நியாயங்கள்னு இதுக்கு பேர் வைக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், லோகத்தில் நமக்காக கூடியதான அனுபவத்தை எடுத்து சொல்லக்கூடியதான குறைந்த அளவே கொண்ட வார்த்தைகளுடைய பிரயோகம்தான் லௌகிக நியாயம் அப்படிங்கிறது.